இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாஸ்கோ சென்றடைந்ததோடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்தார். மாஸ்கோவுடனான நீண்ட கால நட்புறவையும் மேற்கத்திய தற்காப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் விளாடிமிர் புட்டினுடனான மோடியின் சந்திப்பு அமைந்தது. யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா படையெடுப்பு நடத்திய பிறகு மற்றும் மூன்றாவது முறையாக கடந்த மாதம் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மோடி முதல் முறையாக ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மாஸ்கோவில் இந்திய சமூகத்தினரை சந்தித்த பின் மாஸ்கோவிற்கு வெளியே நோவோ ஒகர்யோவாவில் உள்ள புட்டின் இல்லத்தில் அவருடன் மோடி அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுக்களை நடத்தினார். அந்த இரு தலைவர்களும் தேநீர் அருந்தியதோடு கால்ஃப் வண்டியில் ஒன்றாக சேர்ந்து சென்றனர். மாஸ்கோவுக்கு மேற்கொண்ட வருகை குறித்து தமது மகிழ்ச்சியை இந்திய பிரதமர் விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துக் கொண்டார். அதோடு இன்று நடைபெறும் சந்திப்பையும் தாம் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் மோடி பதிவிட்டார். குறைந்த விலையில் எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இந்தியாவுக்கு ரஷ்யா விநியோகித்து வருகிறது. அதேவேளையில் யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை நடத்தியதை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளிடமிருந்து ஒதுக்கப்பட்ட ரஷ்யா தற்போது சீனா மற்றும் இந்தியாவுடனான நட்புறவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கி வருகிறது. ஆக கடைசியாக 2019ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு மோடி வருகை மேற்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பின் யுக்ரைன் மீது படையெடுப்பு நடத்துவதற்கு சில வாரங்களுக்கு முன் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வருகை மேற்கொண்டார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.